ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த சார்ட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இதில் இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டீஸ் இதில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. ஓகேங்களா? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இந்த இந்த இதில் ஒரு இம்பேக்ட் நடக்கும். ஒன்று பை நடக்கும், இல்லைன்னா செல் நடக்கும். இது எப்படி இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு அப் ட்ரெண்டு. இது என்ன செய்யுது? ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? இது ஒரு அப் ட்ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல எப்பயுமே இந்த இடத்துல வரும்போது என்ன செஞ்சுருக்காங்க, மக்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துக்கு வரும்போது மக்கள்லாம் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன செஞ்சுருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதும் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ப்ராப்பராக செல் ஆகலை. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே பாருங்கள், ரொம்ப ஃபோர்ஸாக என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஃபுல்லும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என்ன செஞ்சுருக்காங்க நல்லா பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்குலாம் வரும்போது ஃபுல்லுமே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா, இதை உடச்சி இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் கட் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஸ்பீடான ஒரு ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஒரே ஸ்பீடில் எந்த விதமாக இல்லாமல் செல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேரக்டர் சேஞ்சை உருவாக்கியிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேரக்டர் சேஞ்சை என்ன செஞ்சுருக்கான், இங்கே ஒரு கேரக்டர் சேஞ்சை உருவாக்கியிருக்கான். உருவாக்கிட்டு மக்கள்லாம் என்ன செய்வாங்க, இனிமேல் கீழே தான் இறங்க சொல்கிறாங்க, இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இந்த இடத்துல செல்லு போட்டுகிட்டே இருப்பாங்க. அவன் என்ன செஞ்சுட்டான்னா, உடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கான்னா, இங்கே ஒரு கேரக்டர் சேஞ்சு பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இடம். சரிங்களா? இந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் பண்ணி இங்கே உடச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதை உடைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்கள். இந்த ரெண்டு கேரக்டர் சேஞ்சுக்குள்ளே அவனால் எப்பயுமே இந்த 2 கேரக்டர் சேஞ்சுக்குள்ளே கீழே தாண்டி அவனால் போகவே முடியல. சரி, அப்போ இந்த இடத்துல எந்த இடம் ரொம்ப வேல்யூவான இடம்னா, இதில் இன்பேலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா? கீழே ஒரு இடம் மேலே ஏறும்போது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இப்போ நான் படம் வரைஞ்சி காட்டுறேன். அந்த கேண்டில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ட்ரேடர்ஸ்லாம் அந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது ஏன்னா மேலே ஏறப்போகுது. ஸோ இந்த கேண்டிலை மார்க் பண்ணிக்குவாங்க. இந்த கேண்டிலை என்றைக்குமே உடைக்க முடியாது பாருங்கள். மார்க்கெட்டால் இந்த கேண்டிலை இப்போ வரைக்கும் உடைக்க முடியாது. இருங்க, இப்போ நான் செலக்ட் பண்ண கேண்டிலை இப்போ வரைக்கும் மார்க்கெட்டால் உடைக்கவே முடியாது. ஒன்று அந்த மேலே இருக்கிற லைனை டச் பண்ணோம், இல்லைனா இந்த கீழே இருக்கிற இந்த கேண்டிலை டச் பண்ணோம். பார்த்தீங்களா? இந்த கேண்டிலை டச் பண்ணோடனே பாருங்கள், இந்த கேண்டிலை உடைக்க முடியல பாருங்கள். அந்த கேண்டிலை நான் எங்கே செலக்ட் பண்ணணும் அதை உடைக்க முடியாமல் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதில் என்றைக்கு டச் ஆச்சோ, அந்த கேண்டில் என்றைக்கு டச் ஆச்சோ அப்படியே பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன் கேண்டில். நான் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன், எந்த கேண்டிலை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், நான் எந்த கேண்டில் அந்த இடத்துல ரொம்ப ஃபோர்ஸான இடத்துல எந்த கேண்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இந்த கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டிலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே ரெட் கலர் கேண்டிலில் அப்படியே டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் கேண்டிலை டச் பண்ணுற மாதிரி